குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. பி கஸ்ரி நூனி ஃபீஹிமா நஅபுது நஸ்தஈன், ரெண்டிலேயும் நூனுக்கு கசரை கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு? கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ஈயாக்க நிஅபுது வ ஈயாக்க நிஸ்தஈன். ஏன்னா பனு தமீம் கூட்டத்தினர்கள் என்ன செய்வாங்க? முலாரியுடைய அடையாளமான ஏ தே ஹம்சா நூன், அதானே முலாரியுடைய அடையாளம். அத்தையினேங்குவாங்க, அப்படி தானே? அத்தையின தானேப்பா. அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? முலாரியுடைய அடையாளங்களில் ஏயை தவிர மட்டும்தான் கசரி செஞ்சுருவாங்க பனு தமீம் கூட்டத்தினர்கள். குறிய பி கஸ்ரி நூனி ஃபீஹிமா நஅபுது நஸ்தஈன், ரெண்டிலேயும் நூனுக்கு கசரை கொண்டு கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. ஒய்ய லொகத்து பனி தமீம், இது பனு தமீம் கூட்டத்தினுடைய அகராதியாக இருக்கும். இது சபா கிராத்தெலாம் கிடையாது. பனு தமீம் கூட்டத்தினர் இப்படி ஓதுறாங்க. இப்போ இன்னகும் பனு தமீம் கூட்டத்தினர்கள் யுக்ஸிரூன ஹுரூஃபுல் முதாரஅத்தி, முதாரியினுடைய அருவுகளுக்கு கசர் செய்வார்கள். சிவல் யாயி, ஏயி தீர, ஏய்க்கு 10 தான் வைப்பாங்க. மற்ற எழுத்துக்கு தே ஹம்சா நூன், இந்த மூணுக்கும் கசர் செய்வாங்க. எப்போ? இதா லம் யும்பம்ம மாபாதகா, அந்த முதாரியுடைய எழுத்துக்கு பின்னால் உள்ள எழுத்து லம்மு செய்யப்படவில்லை என்றார். ஐன் கலிமா, முதாரியுடைய ஐன் கலிமா லம்மு செய்யப்படவில்லை என்றால் ஏயை தவிர முதாரியுடைய அருவுகளுக்கு அவர்கள் கசர் செய்வார்கள். எடுத்துறப்பா ரைட்டா? அப்போ இன்னும் இந்த பனு தமீம் கூட்டத்தினர்கள் யுக்ஸிரூன ஹுரூஃபுல் முதாரஅத்தி, முதாரியினுடைய அருவுகள் அத்தையின ஏ தே ஹம்சா நூன், எடுத்துறப்பா? ஆமாம், தைன, இவைகளுக்கு கசர் செய்வார்கள். சிவல் யாயி, யாவை தவிர. ஏய்க்கு 10 தான் செய்வாங்க. ஏழமூன் தான் படிப்பாங்க. மற்றதெல்லாம் தேலமூன் படிச்சிருவாங்க. தேலமு தேலமானி தேலமூனை, தேலமீன தேலமானி தேலம்னு ஏலமூன் ஏலமும். இஸ்தஈனும் நஸ்தஈனா நிஸ்தஈனும் படிப்பாங்க. அதுக்கு பின்னால் உள்ளது லம்மு செய்யப்படவில்லை என்றார். இப்போ என்சுருல என்ன செஞ்சிருக்க? லம்மு பெற்றிருக்கு. என்சூரு ஒன்று வருது. நஸ்வரவுல சாதுதான ஐன் கலிமா, நூன் பாக்கலிமா, சாது ஐன் கலிமா, ரே லாம் கலிமா, அது லம்மு பெற்றிருக்கு ஐன் கலிமா. அது அதில் நின்சுரு கிடையாது. என்ன கிடையாது? நின்சுரு, ஏன்னா இன்சிரு இன்சுரு கிடையாது. எப்படி? என்னதுதான் அது? உன்சுர், அப்படி தானே? எப்படி? அன்சுரு நன்சுரு, அன்சுரு நன்சுருன்னு தான் படிப்பாங்க. அங்கே 10 தான் வரும். ஈதின சிராத்தல் முஸ்தகீம், விளங்குதப்பா? ஈதின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டு. ஈதின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு சிராத்துல் முஸ்தகீமை எங்களுக்கு அறிவித்து தாயா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அன்னு ஹிதாயத்தில் தான் இருக்கிறோம். இருந்துக்கிட்டே என்ன செய்யப்படுது? ஈதின சிராத்துல் முஸ்தகீம், எங்களுக்கு செவ்வையான வழியை காட்டு, சிராத்துல் முஸ்தகீம் எங்களுக்கு அறிவித்து தா அன்னு சொல்லப்படுது. ஹிதாயத்தில் தானே இருக்கிறாங்க. அதிலேயே சபாத்தா இருக்க வையி, அந்த ஹிதாயத்தில் அதிகமாக்கித்தா. பெரிய ஸ்டேஜ் இருக்குல்லப்பா ஹிதாயத்தில். ஹிதாயத்தில் பல வகையான ஸ்டேஜ் இருக்குது. ஹிதாயத்தில் பல வகையான பெரிய தரஜா அமைத்தா எங்களுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? அவர்கள் பெற்ற ஹிதாயத்திலே என்ன இருக்குது? பெரிய அந்தஸ்து எங்களுக்கு தா அனு கேட்கறது இருக்குது. அது பின்னால் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றா விளக்குறாங்க பாரு. ஹிதாயத்துனா என்ன அர்த்தம் தம்பி? பயானுல் இல் மயூனத்தில் மத்துலூபத்தி, இங்கே தேடப்படக்கூடிய உதவியை விளக்குவதாக இருக்கும்.
ஏபா எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டு, எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டு. ஈதினா என்ன, எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டு. என்ன இது பயானுல் மஹூனத்தில் வத்துலுபத்தி ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் இருக்குல்லப்பா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். என்ன உடனே உனக்கு உதவி செய்யணுமா, உனக்கு என்னப்பா உதவி செய்யணும்னு நல்லா கேட்குற மாதிரி இருக்கு. அடியானே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறாயே, உனக்கு என்ன உதவி வேண்டும் என்னிடத்தில் அன்னு கேட்குற மாதிரி இருக்கு அல்லாஹ் தஆலா. உடனே அடியான் சொல்லுகிறான், ஈதின சிராத்தல் முஸ்தகீம், செவ்வையான பாதையை காட்டி அல்லாஹ், உன்னை புகழ்ந்திருக்கிறோம், நீ ரஹ்மானா இருக்கிறாய், ரஹீமா இருக்கிறாய், விளங்குதப்பா, உன்னையே நாங்கள் மாலிக் யௌமித்தீனா இருக்கிறாய், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் சொன்ன உடனே என்னப்பா உனக்கு உதவி தேவைப்படுதுன்னு நல்லா கேட்குற மாதிரி இருக்கு. ஈதின சிராத்தல் முஸ்தகீம், உங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டு. அது எப்படிப்பட்ட பாதை? சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்க வழியை காமி. கைரில் மக்தூபி அலைஹிம், கோபம் கொள்ளப்பட்டவருடைய வழி அல்ல. வலல்லாலின், வழிபட்டு போனவருடைய வழியும் அல்ல. உன்னுடைய அருள் பெற்றவருடைய வழியை எங்களுக்கு என்ன செய்ய காட்டித்தா நம்ம கேட்குறோம். உதவி வேணுங்கிறியப்பா, என்னப்பா உதவி வேணும்னு நல்லா கேட்குறான். முசல்லிங்கிறவன் யுனாஜி ரப்பகு தானப்பா, இன்னல் முசல்லி யுனாஜி ரப்பகு, தொழுகின்றவன் அல்லாவோடு உரையாடுகிறான். அதே ஈதினது சிராத்தல்லதீன் என்ன கேட்ட உடனே ஈயாக்க நஅபுது ஈயாக்க நஸ்தஈனோட நம்மகிட்ட அல்லாஹ் பேசுகிறான். நம்ம அல்லாட்ட பேசணும், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறான். உங்களுக்கு செவ்வையான வழியை காட்டியாங்க. அப்போ இது பயானில் மஹூனத்தில் வத்துலுபத்தி, நாடப்படக்கூடிய உதவியை விளக்குவதாயிருக்கும். அன்னஹு கால, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான் போலும், கைப உஈனுக்கும், உங்களுக்கு நான் எப்படிப்பா உதவி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கேட்குற மாதிரி இருக்கு. உடனே காலு, அடியார்கள் சொல்கிறார்கள், ஈதின சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு என்ன செய்ய செவ்வையான பாதையை காட்டி, நேரான பாதையை காட்டி, சிராத்துல் முஸ்தகீமை காட்டு நம்ம சொல்கிறோம். மேலும் அவ் இஃப்ராதுன் லிமா உவல் மக்சூதுல் ஆலம், எது மிகப்பெரிய நோக்கமாக இருக்குமோ அதை தனிமைப்படுத்துவதுமா இருக்கும். நிறைய உதவி நமக்கு தேவைப்படுதுப்பா. உதவிகள்லேயே ரொம்ப உதவி, பெரிய உதவி இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் தான். அது நம்மளுக்கு அல்லாஹ் காட்டுறது, அது அவன் தான் காட்டணும். எய்தி மையேஷாங்க, நாடக்குடிகளுக்கு தான் அந்த பாதையை காட்டுவேங்கிறான். இன்னக்கலா தகுதி மண் அஹபபுத்த வலா கிண்ணல்லா எய்தி மையேஷா, நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு உங்களால் நேர்வழி காட்ட முடியாது. வலா கிண்ணல்லாக எய்தி மையேஷா, அல்லாஹ் தான் ஆடக்கூடியவர்களுக்கு தான் இதாயத்தை காமிக்கிறான். ஆகவே எவ்வளவோ தேவை இருக்குது. அது மக்சூதுல் ஆலம் என்னதுதான் சிராத்துல் முஸ்தகீம் தான், அது எங்களுக்கு காமிச்சுதான். இப்போ காலு ஈதின சிராத்துல் முஸ்தகீம் இப்போ இஃப்ராதுன் அவ் இஃப்ராதுல் லிமா உவல் மக்சூதுல் ஆலம், எது மிகப்பெரிய நோக்கமாக இருக்குமோ அதை தனிமைப்படுத்துவதுமாக இருக்கும். தெரிஞ்சலப்பா, எங்களுக்கு ஹிதாயத்தை கூட, எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. நான் அதில் ஹிதாயத்தை ரொம்ப முக்கியமானது, அது நீ நாடக்குடிகளுக்கு தான் தருகிறாய், அது எங்களுக்கு தான் அனு கேட்குற மாதிரி விளங்குதப்பா. ஹிதாயத்துனா என்னப்பா அர்த்தம்? அன்போடு ஒரு விஷயத்தை சொல்லி தர்றது, கருக்கடனை அடிச்சு விடுறதுன்னு இருக்கு. என்னப்பா உனக்கு தெரியும், என்னப்பா சொல்லி தரணும், எனக்கு அன்போடு வழிகாட்டி விடுறது. எங்கப்பா போகணும், இங்கே இப்படி தான்ப்பா, அப்படி போய் இப்படி போவாப்பா அப்படின்னு சொல்கிறது. வல் ஹிதாயத்து என்பது தலாலத்தும் பி லுத்துஃபின், அன்போடு வழிகாட்டுவதுன்னு அர்த்தமா, அன்போடு வழியை அறிவித்து தருவது. வல் ஹிதாயத்து என்பது தலாலத்தும் பி லுத்துஃபின், அன்போடு அறிவித்து தருவது. ஒரு விஷயத்தை அடிச்சு விடுறதில்லை, அன்போடு அறிவித்து தந்தால் தான் ஹிதாயத்து. ஒலிதாலிக்கு எதனால தான் அன்போடு ஒரு விஷயத்தை சொல்லித் தருவது, காட்டி தருவது, அறிவித்து தருவதுங்கிறதுனால தான். துஸ்தாமலு ஹிதாயத் என்பதை புழங்கப்படும் ஃபில் ஹைர், இதில் தான் புழங்கப்படும், நல்ல விஷயத்தில் தான் புழங்கப்படுமா, தப்பான விஷயத்தில் என்ன செய்யப்படாது, புழங்கப்படாது. ஆனால் குர்ஆனில் வருதே, பகுதூகும் இலா சிராத்துல் ஜஹீம், நரக வழி அந்த பேர்களுக்கு காமிச்சு கொடு. ஏபா பகுதூகும் மலக்குகளே, இவர்களுக்கு காட்டி கொடுங்கள்
இலா சிராத்தில் ஜஹீம் நரக வழியின் பக்கம் காமிச்சு கொடுங்க. என்ன வருத ஏன்னா இது கிண்டல் பண்ணுறான்னு அர்த்தம். என்னது வாங்க வாங்க உங்களுக்கு விருந்து இருக்குங்குவான். அடி இருக்குங்கிறதுக்கு என்ன சொல்கிறது? விருந்து இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னது? இஸ்திஹ்ஸா, கேலி பண்ணுறது, ஏகடியம் பண்ணுறது, எள்ளி நகை ஆடுவது. அப்போ கௌலுஹு தஆலா அன்போடு வழிகாட்டுறது தானே இதாயிட்டு. ஆனால் கௌலுஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல் ஃபௌதூஹும் விளங்குதப்பா, இவர்களுக்கு வழிகாட்டுங்கள், இந்த காபிர்களுக்கு இலா சிராத்தில் ஜஹீம் விளங்குதா, நரக வழியின் பக்கம் இவர்களுக்கு வழிகாட்டி கொடுங்க. நரகத்தை எப்படி போடுறதுன்னு வழிகாட்டி கொடுங்கப்பான்னு சொல்கிறானே. இது அலத் ஹக்குமி நக்கல் பண்ணுவதின் மீதாக இருக்கும், ஏகடியம் பண்ணுவதின் மீதாக இருக்கும். இப்போ மினுகு இதில் கட்டுப்பட்டது தான் அல் ஹதியத்து, ஹதியாங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். இப்போ உனக்கு ஒருத்தர் ஹதியா தர்றாருன்னா அது எதை காட்டுகிறது? உண்மையில் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை காட்டுது. அப்படிதானப்பா? நீங்கள் அன்பளிப்பு கொடுங்கள், தஹாது, ஒருவருக்கு என்ன செய்யுங்க, அன்பளிப்பு செய்யுங்கள்னு ஹதீஸில் இருக்கு. ஏன்னா அன்பளிப்பு செஞ்சால் அன்பு என்ன செய்யும்? கூடும். அன்பளிப்பு செய்யுங்கள், உங்களுக்கு மத்தியில் நேசம் வரும்னு வருது. அப்போ ஒருத்தர் ஹதியா கொடுக்குறாரு, அன்பளிப்பு கொடுக்குறாருன்னு என்ன அதை அறிவிக்குது? ஏன்னா அது எதை காமிக்குது? உன் மேலே அன்பு இருக்குங்கிறத காமிக்கிறது நினைச்சாங்க. அது ஒரு அறிவித்தல் தான். விளங்குதா? ஒமினுகு இந்த ஹிதாயத்தில் உள்ளது தான் ஹதியா. ஹதியா என்பது எதில் உள்ளது தான்? ஹிதாயத்தில் உள்ளது தான். விளங்குதப்பா? உன் மீது அன்பு இருக்கிறதுனால தான் இந்த பொருளை தர்றேன், உனக்கு அன்பளிப்பு செய்கிறேன். இப்போ ஹவாதில் வயசிங்கிறது இதில் உள்ளது தான். வனவிலங்குகளுக்கு முன்னால் போகக்கூடியது, வழிகாட்டக்கூடியது, வனவிலங்குகளுக்கு வழிகாட்டக்கூடியது. ஏன் கத்திமாத்தியா, அது முன்னால் செல்வதினால், வனவிலங்கு முன்னால் செல்வதினால் வனவிலங்குகளுக்கு வழிகாட்டக்கூடியதுங்கிறது இதில் கட்டுப்பட்டதுதான். ஹவாதி வயசி வனவிலங்குகளுக்கு வழிகாட்டக்கூடியதுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். வனவிலங்குகளுக்கு வனவிலங்கு வழிகாட்டும். அது வரிசலாக போகும்போது முன்னால் ஒன்று கூட்டம் போகும், ஏன் முன்னால் வாங்கன்னு. அப்போ ஹவாதில் வயசிங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான். கத்திய மாத்தியாக முந்தி செல்வதினால் எடுத்துப்பா, வனவிலங்குகளுக்கு வழிகாட்டக்கூடியவைகள் அது முந்தி தானே போகுது. அது அன்போடு வழிகாட்டிக்கிட்டு போகுது. கத்தி மாத்தியா அது முந்தி செல்வதினால், வனவிலங்குகளில் ஒரு கூட்டம் முந்தி செல்வதினால் வனவிலங்குகளுக்கு வழிகாட்டக்கூடியதுங்கிறது இதில் கட்டுப்பட்டது தான், இதாயத்தில் உள்ளது தான். ரைட்டுப்பா? அடுத்து சொல்கிறாங்கப்பா, அதா என்ற பேரு அசல்ல லாமை கொண்டோ இலாவை கொண்டோ ரெண்டாம் மஃபூல் பங்கம் கிடக்குமா? ரெண்டாம் மஃபூல் பங்கம் ஒரு மஃபூல் உண்டு. ரெண்டாம் மஃபூல் பங்கம் கிடக்குன்னா இலா வரும் அல்லது லாம் வரும். இலா அல்லது லாம். எய்தி லில்லத்தி அக்குவமா குரான் ஆயத்து. எய்தி இந்த குரான் எய்தி லில்லத்தி ஒரு பாதையை காட்டி தரும். அக்குவம் செவ்வையா இருக்குமே, அத்தைய ஒரு பாதையை காட்டி தரும். பார்த்தீங்களா? லில்லத்தி ஒரு பாதையை காட்டி தரும். ஒரு பாதையை காட்டி தரும். இங்க எது வந்திருக்கீங்க சொல்லுப்பா? லாம் வந்துருக்கு. ரைட்டா? அல்லது லாம் வரும், அல்லது எது வரும்? லாம் வரும் அல்லது இலா வரும். லாம் வரும், இலா வரும். விளங்குதப்பா? இலா சிராத்தி முஸ்தகீம் தானே வருது. எய்தி இலா சிராத்தி முஸ்தகீம் அப்படிதானப்பா? குரானை தானே. எய்தி இலா சிராத்தி முஸ்தகீம், செவ்வையான வழியின் பக்கம் நேர்வழி காட்டுவான். இலா சிராத்தி முஸ்தகீம் வருது. விளங்குதா? லாம் வரும் அல்லது இலா வரும். ஆனால் இங்கே அப்படி வரலையே. லாம்லாம் போகப்பட்டிருக்குங்க. இது மாதிரி வக்தார மூசா கௌமஹு மாதிரி. வக்தார மூசா மின் கௌமின்னு சொல்லணும். அங்கே எப்படி மின் போக்கப்பட்டிருக்கிறதோ குரானில் வருதுலப்பா. வக்தார மூசா மின் கௌமிஹி, வக்தார மூசா கௌமஹுங்கிறான். மூசால தான் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தான்.
அங்கே மின் போக்கப்பட்டிருக்குல்ல, பக்தார மூசா மின் கோமியில் மின் போக்கப்பட்டிருக்க மாதிரி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? ஈதின சிராத்தல் முஸ்தகீம், ஈதினா இலா சிராத்தல் முஸ்தகீம் இருக்கும். லாம் என்ன செய்யப்பட்டிருக்குங்க? அதுவு செய்யப்பட்டிருக்கு, விடப்பட்டிருக்கு. ஒல் ஃபேலு மினுகு, இந்த இதாயத்தினுடைய ஃபேலாகிறது அதா என்னபா இருக்குங்க? அதாவாக இருக்கும். ஒல் ஃபேலு மினுகு, இதாயத்திலிருந்து உண்டான ஃபேலு அதாவாக இருக்கும். அசிலுகு, அதாவுடைய அசல் ஐயோ அத்தா, அது முத்தத்தியாக்கப்படுவதாக இருக்கும். ரெண்டாவது மஃபூலின் பக்கம் கடத்தப்படுவதாக இருக்கும். வில் லாமி, லாமை கொண்டோ, அவ் இலா, இலாவை கொண்டோ ரெண்டாவது மஃபூலின் பக்கம் கடத்தப்படுவதாக இருக்கும். ரைட்டா? ஆனால் இப்போ ஊமியில் அப்படி இருக்க, ஊமியில் மாகு லாமு இலா வச்சு தான் முத்தத்தியாக்கப்படும். அப்படி இருக்க இப்போ ஊமியில் மாகு அத்துடனே இங்கே அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. முஆமலத்தை இஃப்தார அமல் செய்ய வைக்கப்பட்டதை போல அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. இஃப்தாரவுக்கும் என்ன செய்யணும்? ஜருடைய எழுத்து வேணும். விளங்குச்சா? இஃப்தார மூசா கௌமஹூங்கிறான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள் கூட்டத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்க. அங்கே எப்படி மின்னு போக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி இங்கே இலா என்ன செய்யப்பட்டிருக்கு? விடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கவே ரெண்டாம் மஃபூலின் பக்கம் அதா கடக்க வேண்டும் என்றால் லாமோ இலாவோ வேண்டும். அப்படி இருக்க ஊமிலமாகவோ அத்துடனே இங்கே அந்த ஹதா அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. முஆமலத்து இஃப்தார ஃபி கௌலி தஆலா வக்தார மூசா கௌமஹு, வக்தார மூசா கௌமஹு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லிலே இஃப்தார அமல் செய்ய வைக்கப்பட்டதே போல அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கு. கிளீனாக வந்துருச்சா? எடுத்தனப்பா. ஏய், வக்தார மூசா கௌமஹு என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லிலே இஃப்தார அமல் செய்ய வைக்கப்பட்டதை போல இங்கே ஹதா அமல் செய்ய வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஈதினா இலா சிராத்தில் முஸ்தகீம் இருக்கும். நாங்கிறது முந்தின மஃபூல், இலா சிராத்துல் முஸ்தகீம் தான் இருக்கும். அந்த இலா அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? அதுவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி? வக்தார மூசா மின் கௌமியில மின் அதுவு செய்யப்பட்டதை போல ஈதின சிராத்துல் முஸ்தகீமில் இலா என்ன செய்யப்பட்டிருக்கு? விடுபட்டிருக்கு. ஈதினா இலா சிராத்தில் முஸ்தகீம். இதாயத்துல்லா, அல்லாவுடைய இதாயத் என்பது தத்த நவ்வது நிறைய இருக்கு. அல்லாவுடைய இதாயத்துங்கிறது என்ன செய்யுதுங்க? அது நிறைய இருக்கு. இதாயத்துல்லா, அல்லாவுடைய இதாயத்து தத்த நவ்வு அன்வான், பல வகைகளிலே அது வகையாகும். லா யூசிகா அத்துன், எண்ணிக்கை அதை வரையறுக்காதே, எண்ணிக்கை அதை வரையறுக்காதே அந்த நவ்வுகளை. அப்படிப்பட்ட வகையான முறையிலே என்ன இருக்குது? நவ்வாகும். நவ்வை சொல்ல முடியாட்டாலும் ஜின்ஸை சொல்லலாம். நவ்வை சொல்ல முடியாட்டாலும் ஜின்ஸை சொல்லலாம். சில குறிப்பிட்டவைகளை, குறிப்பிட்ட இதாயத்தை மட்டும் இங்கே சொல்கிறாங்க. விளங்குதப்பா? அப்போ நவ்வுகளை வரையறுக்க முடியாது என்று இருந்தாலும் லாக்கின்னஹா, இந்த இதாயத்துல்லா தன் அசிறு வரையறையாகும். அஜினாசின் முரத்தபத்தின், விடுதலைங்க, முத்தரத்தபத்தினா வரிசலாக்கப்பட்ட ஜின்ஸுகளிலே வரையறையாகும். ஜின்ஸை வரையறுத்தரலாம், நோயை என்ன செய்ய முடியாது? வரையறுக்க முடியாது. ரைட்டப்பா? இதை விளங்குதா? நோயை வரையறுக்க முடியாட்டாலும் எதை வரையறுத்தரலாம்? லாக்கின்னஹா என்றால் அந்த இதாயத்துல்லா தன் அசிறு வரையறையாகும். அஜினாசின் முத்தரத்தபத்தின் வரிசலாக்கப்பட்ட ஜின்ஸுகளிலே வரையறையாகும். ஜின்ஸுகளில் வரையறுக்கலாம், எதில் வரையறுக்க முடியாதான்? ஒரு 4 ஹிதாயத்தினுடைய ஜின்ஸை சொல்கிறாங்க. எதுன்னு சொல்கிறாங்க? 4 ஹிதாயத்தினுடைய ஜின்ஸை சொல்கிறாங்க. அல்ல போல முந்தினது இஃபாதத்துல் குவா அல்லத்தி பியா எத்த மக்களுள் மரு எல் இஹ்திதா இலா மசாலிஹி, அவனுடைய நலவுகளின் பக்கம் நேர் வழியில் இருந்து ஒரு மனிதன் சாத்தியமாகுவானே அத்தகைய குவத்துகளை தருவது. எதன் மூலமாக ஒரு மனிதன் நல்ல விஷயங்களுக்கு போயிடுவானோ, நல்ல விஷயங்களின் பக்கம் சென்று விடுவானோ, அந்த குவாக்களை தர்றது. எது தர்றது? அந்த சக்திகளை, வல்லமைகளை தருவது. அல்ல போல முந்தினது இஃபாதத்துல் குவல்லத்தி பிகா எத்த மக்களுள் மருகு மேல் ஈத்திதாயிலா மசாலிஹி, அவனுடைய நலவுகளின் பக்கம் நேர்வழி பெறுவதிலிருந்து ஒரு மனிதன் எதை கொண்டு சாத்தியமாகுவானோ அத்தகைய ஹிதாயத்தினுடைய சக்திகளை என்ன செய்கிறது? தருவது இஃபாதத். உதாரணமாக கல் குவத்தில் அக்கலியா, குவத்தி அக்கலியாவை போல. அப்படி தானேங்க? அறிவை வச்சு சிந்திக்கலாம். சிந்திச்சா உனக்கு கிடைச்சிடும் விடை.
கல் கூவத்தில் அக்கலியா கூவத்தி அக்கலியாவை போல அறிவு சார்ந்த சிந்தனை. ஒல் ஹவாசில் பாத்தினா அந்தரங்க உணர்வுகளைப் போல. ஒல் மஷாயிரி லாஹிரா வெளிரங்கமான உணர்வுகளைப் போல. எப்பா வெளிரங்க உணர்வுகள்னு ஒரு 5 இருக்குது, அப்படி தானேப்பா? ஐம்புலன்கிறான்ல, என்னது ஐம்புலன், இது வெளிரங்க உணர்வுகள். எப்பா எழுதிக்கோ. ஹவாசுல் லாஹிரா வெளிரங்க புலன், ஹவாசுல் லாஹிரா வெளிரங்க புலன் ஹம்சத்துன் 5 இருக்கும். வெளிரங்க புலன் எத்தனை இருக்கு மொத்தம்? 5. 1 சாமியா கேட்கும் திறன், பாசிரா பார்க்கும் திறன், 3வது ராயிகா ராயிகத்துன் அல்ல ரால்ல ராயிகா சுவைக்கும் விளங்குதப்பா புலன். ஷாமத்துன் முகரும் விளங்குற விளங்குதுப்பா முகர்றது முகர்ந்துணர்தல். ஷாமத்துன் முகர்றதுங்க, நுகர்றதுன்னு சொல்லக்கூடாது. நுகர்றதுன்னா அனுபவிக்கிறது, நுகர்வோர் கோற்றுங்கல்ல, முகர்றதுல மீமு. நம்ம நுகர்றதுங்கிறோம், நுகர்றது கிடையாது, முகர்வது. மனம் மூந்து என்ன செஞ்சிடறோம்? என்னடா இவ்வளோ மனம் மணக்குது, உணர்றோம்ல, மணக்குது நாறுது. அந்த முகர்ந்து உணர்றதை நமக்கு தந்திருக்கான்ல. லாமிசா லாமிசா லாமிசாடா லாமிசா தொற்றுணர்தல். அப்போ ஐம்புலன் இது என்னது? மஷாயிரே லாஹிரா. இதே மாதிரி ஹவாசே பாத்தினான்னு 5 இருக்கு. ஹவாசே பாத்தினா என்னப்பா? குவத்தே ஹியாலியா 1வது. குவத்தே ஹியாலியா என்னது? ஹவாசுல் பாத்தினா, ஹவாசுல் பாத்தினா அந்தரங்க புலன்கள். குவத்தே ஹியாலியா, குவத்தே ஹியாலியான கற்பனை. தஹீல்னு சொல்கிறாங்கல்லப்பா. லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் ரஹபின் லத்தமன்னா சாலிசா வலா இம்லவு ஜவுஃபுபினி ஆதம் இல்லத்துரா. இதான் ஹியாலியா தான். இதெல்லாம் முத்தசிறுமலை வருத. ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க 6 ஓடினாலும் 3வது 6 ஓட வேண்டும் என்று ஆசைப்படுவான். அந்த ஆதமுடைய மகனின் வைத்த நிரப்ப முடியாது, மண்ணள்ளி போடுற வரைய, கபூரில் கொண்டு வச்சு அவன் மண்ணள்ளி போடுற வரைய வேணுங்குவான். 2 6 ஒன்றா 3வது 6 ஒன்றா நல்லா இருக்குங்குவான். 3 6 ஒன்றா 4வது 6 ஒன்றா நல்லா இருக்குங்குவான். 4 6 ஒன்றா 5வது 6. சரி, தங்கம் 6ஆ ஓடுமா? அது ஒரு கற்பனை. தங்கம் 6ஆவே ஓடினாச்சே தான். ஆற்றுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குமாப்பா தண்ணி, அது மாதிரி தங்கம் வந்துக்கிட்டே இருக்கு. 2 6 ஓடுது. ஒரு கற்பனை செய்யு. அப்படி இருந்தால் கூட 3வது ஆசைப்படுவான். ஹியாலியா, குவத்தே ஹியாலியா இருக்கு. எவ்வளவோ கற்பனை காவியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கல நீ. தோசம் பட்டம் வாங்க போகிறோம், பட்டம் வாங்கிட்டு என்ன செய்வோம், கல்யாணம் பண்ணிப்போம், அப்படி இப்படி ஒரு கற்பனை. குவத்தே ஹியாலியா. குவத்தே வாஹிமா வஹுமு யூகம். அதிகமாக வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இல்லை, ஒரு யூகம் இப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூகம். குவத்தே வாஹிமா, குவத்தே ஹாஃபிதா. இல்லை, இது இல்லாட்டா ஒன்றுமே செய்ய, எல்லாம் மறந்து போயிடும். குரானையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீல, அது குவத்தே ஹாஃபிதான்னு ஒன்று இருக்குது. நான் கேட்டேன், குவத்தே ஹாஃபிதா குரான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்களவா? அது கல்பில் இருக்குல்ல. ஏன் இருக்குதே? குவத்தே ஹாஃபிதா இருக்கிறதுனால. வயசாகிட்டா மறந்துடும், அது பலகீனமாயிரும். அந்த குவத்தே ஹாஃபிதா எத்தனாச்சு? குவத்தே ஹாஃபிதா. 4வது குவத்தே முத்தசர்ரிஃபா, செயல்படுகின்ற குவத்து. அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அது நினச்சிக்கிட்டே செய்கிறீல, விளங்குதப்பா? குவத்தே முஷ்தரிகா. இந்த அனைத்தையும் கூட்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு குவத்து ஒன்று இருக்கு. முஷ்தரிகாலா, குவத்தே முஷ்தரிகா, குவத்துன் முஷ்தரிகத்துன்.
இது வில்லா முஸ்தரிக்கனா கூட்டாக்கி கொள்ளக்கூடிய ஒரு குவத்து. இது எல்லாத்தையும் கூட்டாக்கி ஹியாலியா வஹிமியா குவத்தே ஆஃபிதா குவத்தே முத்தசரிஃபா எல்லாத்தையும் கூட்டாக்கி பேசுகிற ஒன்று இருக்கும், ஒரு உணர்வு. அதே குவத்தே முஸ்தரிக்கா. இந்த வில்லை ஐயாறு மத்தியில் பேசுகிறாங்க. இந்த வகுப்பு ஃபுல்லாக இந்த குவத்திய பாத்தினா மூளையில் இருக்கான். அதுதான் பாதாத்து வைக்குது. ஒரு ஓட்டையாக இருக்குது. அந்த ஓட்டைக்குள்ளே இந்த 5 வகையான அந்தரங்க புலன்கள் இருக்கிறதுங்கிறாங்க. இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி. மூளையில் ஓட்டை இருக்குப்பா, அதுக்குள்ளே தான் இருக்கான். அதில் அப்போ சொல்லுங்க. அப்போ குவத்தில் அகலியா ஒரு ஹவாசில் பாத்தினா பாத்தினத்தான புலன்களை போல ஒரு மஷாயிரி லாயிரா வெளிரங்க புலன்களைப் போல அவனுடைய நலவுகளின் பக்கம் நேர்வழி பெறுவதிலிருந்தும் ஒரு மனிதன் எதை கொண்டு சாத்தியமாவானோ அத்தகைய குவத்துகளை தந்திருப்பது. எவ்வளவுதவா? இது ஒன்று. பஸ்ஸானி 2வது நசபுத்தலாயிலில் ஃபாரிக்கத்தி பைனல் ஹக்கி வல் பாத்திலி ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்தறிவிக்கின்ற ஆதாரங்களை ஏற்படுத்துவது. இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது கெட்டதுன்னு அறிவிக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்குல்லப்பா. அல்லாவே குரானில் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன் வல்லாஹு எதுலா தாரி சலாம். சாந்தி இல்லங்களின் பக்கம் அழைக்கிறான். அப்போ நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வருதுன்னா அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒன்று. விளங்குதா? பாவமான எண்ணங்கள்லாம் வருதுன்னா எங்கேருந்து வருது? அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வருது. ரைட்டுப்பா. அப்போ தலாயில்கள் இருக்குது. 2வது நசபுத் தலாயிலி தலீல்களை தான் ஏற்படுத்தியிருக்க மார்க்கம் இருக்கா இல்லையப்பா? நல்லது கெட்டது. அம்மா சமூது அதையினாகும் நஜிதைங்கிறான். எப்பா அம்மா சமூது அம்மா அம்மா சமூது அதையினாகும் சமூது கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு நேர்வழியை காமிச்சோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமால் அல் ஹுதா நேர்வழியை விட குருட்டுத்தனத்தை விரும்பிட்டார்கள். அப்போ நல்லது கெட்டது எல்லாத்தையும் அறிவிச்சு தான் தந்தான். அதையினாவும் நஜிதைங்கிறான். 2 வழியும் காமிச்சிட்டோம். எது நல்ல வழி எது கெட்ட வழி 2ஐயும் என்ன செஞ்சாச்சே? காமிச்சாச்சு. விளங்குதா? ஆனால் அவன் குருட்டுத்தனத்தை விரும்பி நம்ம என்ன செய்ய முடியும்? என்னப்பா? விசானி 2வது நசபுத்தலாயிலில் ஃபாரிக்கத்து மேல் ஹக்கிவல் பாத்திலி ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பிரித்தெரிவிக்கின்ற ஆதாரங்களை ஏற்படுத்துவது. சலாஹி வல் ஃபசாதி நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே எப்பா இப்படிப்பா சலாஹி வல் ஃபசாதி நல்லது கெட்டதுக்கு மத்தியிலே பிரித்தெரிவிக்கின்ற ஆதாரங்களை ஏற்படுத்துவது. விலை இதன் பக்கமே அஷார அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். ஐசு கால அவன் சொல்லுகின்ற விதத்தில் அதையினாகும் நஜிதைன் 2 வழியும் காமிச்சிட்டோம். தரீக்கைகள் ஹைரி வ ஷர்ரிகளை போட்டிருக்கா. நல்ல வழி கெட்ட வழி 2 வழியும் காமிச்சிட்டோம். இப்போ கால மேலும் சொல்கிறான், அதையினாகும் அம்மா சமூதுவா அம்மா சமூது கூட்டம் அதையினாகும் அவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சால் நேர்வழி காட்டினோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமா அல் ஹுதா நேர்வழியை விட குருட்டுத்தனத்தை விரும்பிட்டார்கள். 2ஐயும் காமிச்சாச்சு. நல்ல வழி எது கெட்டு வருகிறது. அவன் குருட்டு தான் விரும்புகிறான். நம்ம என்ன செய்ய முடியும்? 2வது அப்போ நல்லது கெட்டது காமிக்கிறது. வஸ்ஸாலிசு 3வது சொல்லுப்பா வஸ்ஸாலிசு 3வது ஹிதாயத்து இருசாலி ருசுலி இன்சாலி குத்துபி ரசூல்மார்களை அனுப்புவதை கொண்டும் வேதங்களை இறக்குவதை கொண்டும் நேர்வழி காட்டுவதா இருக்கும். நமக்குலாம் வேதத்தை இறக்கி ரசூல்மார்களை அனுப்பி தானப்பா நேர்வழி காட்டியிருக்கான். வஸ்ஸாலிசு 3வது ஹிதாயத்து இருசாலி ருசுலி இன்சாலி குத்துபி ரசூல்மார்களை அனுப்புவதை கொண்டும் வேதங்களை இறக்குவதை கொண்டும் நேர்வழி காட்டுவதா இருக்கும். வையாஹா இதையே அனாபி கௌலிஹி தாலா அல்லாஹ் தன்னுடைய சொல்லை கொண்டு நாடிவிட்டான். வஜால்நாகும் அந்த நபிமார்களை இம்மத்தன் தலைவர்களாக ஆக்கினோம். எப்படிப்பட்ட தலைவர்கள்? எகுது நபி அம்ரினா நம்முடைய உத்தரவை கொண்டவர்களுக்கு நேர்வழி காட்டுவார்களே அப்படிப்பட்ட தலைவர்களாக நபிமார்களை ஆக்கினோங்கிறான்.
கௌலிகி இன்னும் அல்லாஹ் தாலாவுடைய சொல்லை கொண்டு இதைத்தான் ஆடுகிறான். இன்னஹாதல் குரான இந்த குரான் எகிரியில் இல்லத்தி யாக்குவம் இது செவ்வையாக இருக்குமோ அப்படிப்பட்ட வழிகளை அவர்களுக்கு என்ன செய்ய நேர்வழி காட்டும். வர்ராபி வாஹிர் தாவானால் இருந்தில்லை.